சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் கிறிஷை பார்த்த உடனே அங்கே கிறிஷை நல்லபடியாக காப்பாற்றி வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த வீட்டுக்கு வந்த சீதா அருண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு முத்துமாமாவோட காரில் கிறிஷ் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, கிறிஷா யார் அது அப்படின்னு கேட்ட உடனே, அப்படியா அப்படின்னு அருண் கேட்க, ஆமாம், மாமாவோட கார் டிக்கியில் தான் இங்கே கிறிஷ் இருந்திருக்கான். அவன் ஸ்கூலில் நடந்த பிரச்சனையால் அங்கேருந்து யார்கிட்டையும் சொல்லாமல் வந்துட்டானா. எப்படியோ நாங்கள் பார்த்து அங்கே கிறிஷை இப்போ நல்லா தான் இருக்கான்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? இன்றைக்கி நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே முத்துவும் மீனாவும் வந்தாங்க. காரில் வந்தப்போ நான் தான் காரெல்லாம் முத்துவோட காரெல்லாம் செக் பண்ண வேண்டாம், அனுப்பி வைங்கன்னு சொன்னேன். அப்போவே பார்த்துருந்தா கிறிஷ் அங்கே இருக்கிறத நானே கண்டுபிடிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்ல, நீங்கள் நல்ல பேர் வாங்குறதுக்காக அந்த கிறிஷை காப்பாற்றணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் என் மாமா எல்லாருக்கும் உதவி செய்வார் அப்படின்னு முத்துவையும் மீனாவையும் பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க எப்பயும் போல் சீதா. இதை கேட்ட உடனே அருண் யோசிக்கிறாரு. இன்னைக்குன்னு பார்த்து முத்துவோட காரை செக் பண்ணாமே அனுப்ப சொல்லிட்டேன். நான் மட்டும் காரை செக் பண்ண சொல்லியிருந்தா கிறிஷ் இருக்கிறதையும் பார்த்துருப்பேன். இந்த ஒரு காரணத்தை வச்சு முத்து மேலே பெரிய தப்பு இருக்குது, வேணும்னே இவன் இப்படிப்பட்ட வேலையவும் செய்கிறான்னு சொல்லி இந்த முத்து மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு முத்துவை மாட்டி விட்டுருப்பேனே. இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பை நானே பயன்படுத்தாமல் விட்டுட்டேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, ஆமாம் இப்போ அந்த பையன் கிறிஷ் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவன் ரொம்ப நல்லா இருக்கான். அதே மாதிரி அவனால் அந்த ஸ்கூல்லையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அங்கேயும் போய் பேசிட்டாங்க. அதனால் கிறிஷை இப்போ முத்துமாமாவும் மீனாக்காவும் பார்த்துக்கிறதாவும் இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சீதா என்னவோ சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தாமல் விட்டுட்டேன்னு எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. முத்து மீனாவை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நான் திருந்திட்டேன், நான் மாறிட்டேன்னு இந்த முத்துவும் மீனாவும் நம்பணும். அவங்க யாரும் என்னை சந்தேகப்படக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனாலும் முத்து மேலே இருக்கிற கோவம் மட்டும் எனக்கு என்றைக்கும் குறையவே குறையாது. சீதாவுக்காக தான் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேனே தவிர்த்து, மற்றபடி முத்துவை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமே அப்படின்னு இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நான் பயன்படுத்தலை அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காரு இங்கே அருண். சரி அருண், நான் கிச்சனில் இருக்க வேலையை பார்க்குறேன் அப்படின்னு இங்கே சீதாவும் கிளம்பி போகிறாங்க. இங்கே பிஏ தினேஷ் அவருக்கு தெரிஞ்ச வக்கீலை கூப்பிட்டு வராரு. ரொம்ப நாள் ஆகியும் இந்த சிட்டியை வெளியில் கொண்டு வரவே முடியல. இன்றைக்கி கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு சிட்டியை நான் வெளியில் கொண்டு வந்தாகணும். இவ்வளோ நாள் நான் சிட்டி கூட இருந்திருக்கேன். எனக்கு எப்பப்போ பணம் தேவைப்பட்டதோ சிட்டி தான் எனக்கு பணத்தை கொடுத்து கூடவே வச்சுருந்தான். இந்த சிட்டியை வெளியில் எடுக்காமல் இருந்தால் சரியில்லை. அப்புறம் சிட்டி வெளியில் வந்தால் என்னை தப்பாக நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை கூப்பிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அங்கே இருந்த போலீஸ்கிட்ட பேசி அங்கே சிட்டியவும் வெளியில் கூப்பிட்டு வராரு. இங்கே பிஏ தினேஷ் இப்படி செஞ்சதால் சிட்டி சொல்கிறாரு, இப்போ தான் உங்களுக்கு என்னெல்லாம் வெளியில் கூப்பிட்டு வரணுன்ற எண்ணமே வந்திருக்குல்ல தினேஷ், உனக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். அதுவும் அந்த ரோகிணி கிட்டேருந்து பணம் வாங்க என்னால் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. உன்னை கூட அந்த ரோகிணி ஏமாத்திருக்கா. ஆனால் என் கூடவே இருந்துக்கிட்டு என்னை எல்லாரும் கண்டுக்காமல் இருந்துட்டீங்கல்ல. ஆமாம், என் ஆளுங்கள்லாம் இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, என்ன சிட்டி இப்படி பேசுகிற? நீ வெளியில் வரணும்னா வக்கீலை போய் பார்க்கணும், அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் செய்யணுமே. அதுக்கு என்கிட்ட பணம் இருக்குமா இல்லையான்னு நீ யோசிக்க வேண்டாம். நீ இப்படி அந்த ரோகிணியால் வசமாக மாட்டிப்பேன்னு நான் மட்டும் என்னை எதிர்பார்த்துட்டா இருந்தேன். இல்லை நீ இப்படி போகும்போது என்கிட்ட பணம் கொடுத்துட்டு போனியா? இல்லையே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ரோகிணிக்கிட்ட பணம் கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் ரோகிணி என் ஃபோனை எடுக்கவே இல்லை. நான் என்ன செய்ய? அதுக்கப்புறம் வெளியில் தெரிஞ்சவங்க கிட்டலாம் கடன் வாங்கி தான் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு உன்னை வெளியில் கொண்டு வந்திருக்கேன். நான் செஞ்ச உதவியை நினச்சி சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா நீ வெளியில் வந்த உடனே என்னை கேள்வி கேட்குறியே சிட்டி அப்படின்னு சொல்ல, நான் உன்னை கேள்வி கேட்குறேன்னா உள்ளேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால தான் சரி முதல்ல ஆஃபீஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிஏ தினேஷால் வெளியில் வந்த சிட்டி ரொம்ப சந்தோஷமாக அங்கே ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போகிறாரு. அங்கேருந்து போகிற வழியில் அருணை பார்க்குறாங்க. தினேஷ்கிட்ட இங்கே சிட்டி சொல்கிறாரு, நீ யார் கூப்பிட்டாலும் நிற்க வேண்டாம், நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. வண்டியை இங்கே நிப்பாட்டினேன்னா அப்புறம் ஏதாவது சொல்லி இங்கேயே உட்கார வச்சுருவாங்க. ஏற்கனவே இப்போ தான் உள்ளேருந்து வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு அருண் கூப்பிடும்போது கண்டுக்காமல் அங்கேருந்து தினேஷும் போக, உடனே இங்கே அருணும் தன்னுடைய ஃப்ரெண்டை அனுப்பி அவங்கள பார்த்தா சரியாக தெரியல, அவங்கள இங்கே கூப்பிட்டுவாங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அருண் இப்படி சொன்னதால் தினேஷும் சிட்டியும் அங்கே நிற்க, உடனே அருண் சொல்கிறாரு, எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கேன், உங்களால் நிற்க முடியாதா, பேச முடியாதா? நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. நான் யாருன்னு தெரியும்ல, நான் கூப்பிட்டா நீங்கள் வர வேண்டாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இங்கே சிட்டியை பார்த்த உடனே அருண் சொல்கிறாரு, நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஆமாம், ஏதோ ஒரு பிரச்சனையில் இவ்வளோ நாள் உள்ளதானே இருந்த, எப்படி வெளியில் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அருண். உடனே சிட்டியும், சார்
என் ஆளுங்க எனக்கு உதவி செஞ்சு வெளியில் வரதுக்கு உதவி செஞ்சுட்டாங்க சார்ன்னு சொல்ல, உடனே தினேஷும், சார் இந்த சிட்டி ரொம்ப நல்லவன் சார், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவன் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டான் சார் அப்படின்னு சொல்ல, இந்த சிட்டி எவ்வளோ பெரிய ஆளுன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவனை நாங்கள் ஏற்கனவே தேடிட்டு இருந்தோம். அவனா வந்து வசமாக மாட்டிக்கிட்டான். அதனால இத்தனை நாள் உள்ளே இருந்திருக்கான். இனியாவது உங்கள் வேலையை காமிக்காம உங்கள் வேலையை மட்டும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செஞ்சு உள்ளே வந்த அதுக்கப்புறம் நீ வெளியிலேயே வர முடியாது. புரியுதுல சிட்டி அப்படின்னு சொல்ல, புரியுது சார். என் வேலையை எப்படியெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்ல, பார்க்க தான் போகிறேன். உன் ஆளுங்களா இருக்கட்டும் இல்லை நீயா இருக்கட்டும், ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னு தெரிஞ்சது நான்லாம் இனி சும்மா இருக்க மாட்டேன். இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தினேஷும், என்ன சிட்டி உன்னை பற்றி இவங்க எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது, உன்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்களே, ஆமாம் இவர் யார் அப்படின்னு கேட்குறாரு தினேஷ். இவர் யாருன்னு தெரியலையா? அந்த முத்துவும் அருணும் ஒரே வீட்டு மருமகன். அதான் அந்த மீனாவோட தங்கச்சியை தான் இந்த அருண் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த அருணை முத்துவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதே மாதிரி முத்துவையும் அருணுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா இங்கே மீனாவோட தங்கச்சி சீதாவை இந்த அருண் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்னு முத்து ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சதுனால இப்போ வரைக்கும் முத்துவை எங்கே பார்த்தாலும் இந்த அருண் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா அப்பப்போ என்னை பார்க்க வந்த ஆளுங்க நம்ம ஆளுங்க வந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனால தான் இந்த அருணை நம்ம வெளுத்து வாங்கினோன்னா அதுக்கும் காரணம் முத்துதான்னு எல்லாரும் நம்புவாங்க. ஏன்னா முத்துவுக்கும் அருணுக்கும் கொஞ்சம் கூட ஆகாது. இப்போ கூட ஏதோ பிரச்சனை வந்ததா என்னை பார்க்க வந்தப்ப நம்ம ஆளுங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த அருணால் ஒன்று முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும், இல்லை முத்துவால் அருணுக்கு பிரச்சனை செய்யணும்னு நானும் சரியான ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் செய்யணும்னு தான் வெளியிலேயே வந்தேன். இப்போ பார்த்து இந்த அருண் என்கிட்டயே இவ்வளோ திமிரா பேசி என்னை அனுப்புகிறான்ல, பார்த்துக்கிறேன் நான் யாருன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். நான் வெளியில் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போக அவரோட ஆளுங்க எல்லாரும், அண்ணே நீங்கள் வந்துட்டீங்களான்னு கேட்கும்போது, இப்போ தான் இந்த அண்ணனோட ஞாபகம் வருது. இத்தனை நாள் ஆஃபீஸில் நான் இல்லையே. ஆமாம் எல்லாரும் வேறு ஏதாவது வேலைக்கு போயிருப்பீங்கன்னு நினச்சேன்னு சொல்ல, அண்ணே உங்களை விட்டால் எங்களுக்குன்னு யாருன்னே இருக்கா? நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சால் நாங்கள் கேட்குற பணத்தை கொடுப்பீங்க. உங்களால் எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? இதுக்கு காரணமாக இருந்த அந்த முத்து வீட்டில் உள்ள யாரையும் சும்மா விடக்கூடாதுண்ணே அப்படின்னு சொல்ல, நீங்கள் முத்து வீட்டில் உள்ள யாரையும் ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் சொல்கிற ஆளை மட்டும் நீங்கள் என்ன செய்யணுமோ அப்படி செஞ்சீங்கன்னா இப்போவே நீங்கள் கேட்குற பணத்தை நான் தருவேன். புரியுதில்ல? மறுபடியும் நான் வந்துட்டேன். எப்பயும் போல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மறுபடியும் வெளியில் வந்த சிட்டி ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய ஆளுங்களுக்கெல்லாம் நிறையா பணம் கொடுக்க, இதை பார்த்த உடனே சிட்டியோட ஆளுங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணே நீ வெளியில் இருந்தால் தானே எங்களை எல்லாருமே மதிக்கிறாங்க. நீ உள்ளே போனதால் நாங்கள் வட்டி பணம் வாங்க போன இடத்துலலாம் கொஞ்சம் கூட மதிக்காமல் பணத்தை தராமல் திருப்பி அனுப்பிட்டாங்கண்ணே. அதுலேயும் அந்த ரோகிணி பணத்தை கேட்டால் அந்த சிட்டி என்னை ஏமாத்திட்டான், அவனுக்கெலாம் என்னால் பணமே தர முடியாதுன்னு அந்த பேச்சு பேசுகிறாங்கண்ணே. ரோகிணியெல்லாம் நீங்கள் சும்மா விடக்கூடாதுண்ணே அப்படின்னு சொல்ல, இப்போ நான் ரோகிணிக்கிட்ட பிரச்சனை செஞ்சால் மறுபடியும் முத்து சப்போர்ட் பண்ண வருவான். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு யோசனை வச்சுருக்கேன். நான் இப்போ அருணை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல, அந்த அருணுக்கு உங்களால் பிரச்சனை வரணும், ஆனால் இது எல்லாத்தையும் செய்ய சொன்னது முத்து தான்னு போலீஸ்கிட்ட அந்த முத்துவை மாட்டி விட்டு முத்துவை உள்ளே அனுப்பணும். என்ன சரியான ஒரு நேரமாக பார்த்து நான் உள்ளே போனதுக்கு காரணமே அந்த முத்து தான். எல்லா தப்புக்கும் காரணமாக இருந்த ரோகிணி அமைதியாக வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் ரோகிணிக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் முத்து. முத்துவை சும்மாவே விடக்கூடாது. அதனால் முத்துவை நம்ம இப்படி தான் ஏதாவது யோசனை பண்ணி செய்யணுமே தவிர்த்து முத்துவுக்குன்னு பிரச்சனை செஞ்சால் தனியாகவே இருந்து எல்லாத்தையும் முத்து சமாளிப்பான். அந்த திறமை முத்துக்கு இருக்குது. ஏன்னா முத்து பெரிய புத்திசாலி. இதே சீதாவோட வீட்டுக்காரருக்கு பிரச்சனைனா முத்து கண்டிப்பாக காப்பாற்ற வருவான். ஆனால் அங்கே பிரச்சனை செய்கிறது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்டையும் முத்துவை நீங்கள் தான் வசமாக மாட்டி விடணும். அப்படிலாம் நடந்தால் முத்து உள்ளே போவான். அப்புறம் இந்த அருணுக்கு முத்து மேலே ரொம்ப கோபம் வரும். வீட்டில் உள்ள எல்லாரும் முத்துவை தப்பாக நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன, இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் முத்துவை வந்து தப்பாக பேசுவாங்க. முத்து பேச்சை கேட்டு தானே சத்யா நம்ம கூட சேர மாட்டேங்கிறான், நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். எவ்வளோ உனக்கு சம்பளம் வேணும்னாலும் கேளு, நான் தரேன். நீ படித்து இப்போ வேலைக்கு போய் வாங்குகிற சம்பளத்தை விட நிறைய பணம் நான் உனக்கு தரேன்னு நம்பிக்கையாக பேசியும் இந்த சத்யா நம்ம பக்கமே வராமல் முத்து பேச்சை கேட்டுட்டு நம்மளை எதிர்த்து பேசுகிறான், அவமானப்படுத்துகிறான்ல. அதுக்கெல்லாம் முத்துவை சரியான பதில் கொடுக்கணும்னா இப்படி செஞ்சாதான் அப்படின்னு சொல்ல, அண்ணே வந்த உடனே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கண்ணே, பெரிய ஆள் தானே நீங்கள் அப்படின்னு சொல்ல, உள்ளே இருக்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு காரணம் யார் யாரோ அவங்க எல்லாரையும் சும்மா விடக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் வெளியிலே வந்திருக்கேன். அதனால் நான் எவ்வளோ கோவத்தில் இருப்பேன்னு தெரியாதுல்ல.
நான் இனி என்னென்ன செய்ய போகிறேனோ எல்லாத்தையும் பார்த்து இந்த முத்துவா இருக்கட்டும், ரோகிணின்னு எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும். எனக்கு யாராவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சாலே அவங்க வந்து என்ன நினச்சி ரொம்பவே பதட்டமாகணும். அப்படியெல்லாம் செஞ்சாதான் மறுபடியும் நம்மக்கிட்ட பணம் வாங்கின எல்லாரும் வட்டி பணத்தை கேட்க போனால் திருப்பி தருவாங்க. இல்லைனா இந்த ரோகிணி மாதிரியே நம்மளை ஏமாத்திடலாம் போலன்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் மறுபடியும் நான் பழைய சிட்டியா என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பார்த்துட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அண்ணே நீங்கள் சொல்கிறது தான் சரிண்ணே. உங்களை பார்த்தாலே எல்லாரும் ரொம்பவே பதட்டமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பணம் கேட்க வர கூட யோசிப்பாங்க. இப்போ என்னடானா பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த முத்துவும் ரோகிணியும் தான். நீங்கள் வேற இப்போ உள்ளே போயிட்டு வந்திருக்கீங்களா, உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்கண்ணே. அதுக்காகவே நீங்கள் பெருசாக ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அவரோட ஆளுங்களும் சொல்ல, நான் பிரச்சனைன்னு செய்கிறதுக்கு தான் இந்த அருண் இப்போ என்கிட்ட வசமாக மாட்டியிருக்கான்ல, அருணை வச்சு தான் நான் பிரச்சனையே செய்ய போகிறேன். ஆனால் வசமாக மாட்டிக்க போகிறது அந்த முத்துவாச்சே. அந்த முத்துவால் நான் எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன். அதுக்கெல்லாம் சரியான பதில் அந்த முத்துவுக்கு நான் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். உடனே இங்கே தினேஷும், பரவாயில்ல, என்னால் தான் நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க, உங்களுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கேன். எனக்கும் உங்கள் ஆளுங்க மாதிரியே பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவேன் சிட்டின்னு சொல்ல, உண்மைதான், நீங்கள் தான் வக்கீலை கூப்பிட்டு வந்து நான் வெளியில் வர காரணமாக இருந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கும் பணம் நான் தருவேன்னு சொல்லி அங்கே சிட்டியும் தினேஷ்க்கு நிறைய பணம் கொடுக்க தினேஷும் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாரு. சிட்டி யோசிக்கிறாரு, இந்த அருண் எங்கே தங்கியிருக்காரு, என்ன செய்கிறான்னு ஒவ்வொன்றையும் முதல்ல கவனிக்கணும். அதுக்கப்புறமா நான் யோசித்த மாதிரி எல்லாத்தையும் நான் சரியாக செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருணும் தன்னுடைய ஆளுங்க கிட்ட சொல்கிறாங்க, நாளையிலேருந்து இந்த அருண் எப்போ வேலைக்கு வராரு, எப்போ வீட்டுக்கு போகிறாரு, யாரெல்லாம் பார்க்குறாரு, அருணோட ஃப்ரெண்டுங்கள்லாம் யார், எப்போ அருண் தனியாக இருப்பாருன்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து வைக்கணும். புரியுதா? முதல்ல கவனமாக இது எல்லாத்தையும் பார்த்து வைங்க, அப்புறமா என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அண்ணே நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் சொல்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்குறோண்ணே. என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தானே, முத்துவை மாட்டி விட்டுருவோண்ணே. நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இருங்கண்ணே, நீங்கள் வெளியில் வந்துட்டீங்களே, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த ஆளுங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க ரோகிணி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. விஜயா சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கா. அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே மீனாவும், ரோகிணி உங்களுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குங்க, நீங்கள் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல, என் ஃபோன் வருது எனக்கு தெரியுங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் தான் ஃபோன் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, வீட்டு வேலையை பார்க்காம ஃபோன் பேசினாலும் விஜயத்தை திட்டுவாங்க. இது இந்த மீனாக்கு தெரியும், வேணும்னே என்னை மாட்டி விடுறதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி என் முன்னாடி நடித்து ஏமாத்துறது முத்து மீனாவுக்கு வேலையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, யார் தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ண உடனே, அம்மா எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க, ஏற்கனவே இந்த கிறிஷால் பெரிய பிரச்சனை, இப்போ மறுபடியும் என் அம்மா வேறு ஃபோன் பண்ணுறாங்க, இவங்ககிட்ட பேச அதை அப்படியே மீனா கவனிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காமையே இருக்க, மறுபடியும் இங்கே வந்து கிறிஷ் மேலே உள்ள பாசத்தில் ரோகிணிக்கிட்ட பேசணுன்ற ஆசையில் இங்கே வந்து ரோகிணியோட அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே தன்னுடைய ரூமுக்கு எடுத்துகிட்டு போன ரோகிணி கதவெல்லாம் மூடிட்டு யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய அம்மா கிட்ட பேசுகிறாங்க. என்னம்மா, என்ன இப்போ புதுசாக எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்க, எதுக்குமா ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேட்க, என்ன கல்யாணி, நான் தான் ஃபோன் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும், அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கூட கேட்க மாட்டியா, நீ ஏன் இப்படி மாறிட்ட, ஆமாம் என் பேரன் கிருஷ் நல்லா இருக்கானா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப நல்லா இருக்கேம்மா, ரொம்பவே நல்லா இருக்கேன், ஒன்னால் வந்த பிரச்சனை பத்தாதுன்னு இந்த கிருஷும் என்னென்ன செஞ்சுருக்கான் தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்க, வேற என்னம்மா, நீயும் யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி போனேன், உன்னை பார்த்த உன் பேரன் கிருஷும் ஏதாவது பிரச்சனை வந்தால் இப்படி தான் முடிவெடுக்கணும் போலன்னு அவன் ஸ்கூல்லேருந்து கிளம்பி போயிட்டான். அவனை கண்டுபிடிச்சி அங்கே மறுபடியும் நான் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஏம்மா, நீயும் உன் பேரனும் திருந்தவே மாட்டிங்களாமா, இப்படி நீங்கள் என் பேச்சை கேட்டு நான் சொன்ன இடத்துல இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா, உங்கள் பேரன் கிருஷை பார்க்க முடியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குமா, நீங்களும் கிருஷும் ஒரே வீட்டில் இருந்திருப்பீங்க, உங்களை பார்க்க அப்பப்போ நான் வந்திருப்பேன், உங்களையும் நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டு தானமா இருந்தேன், எனக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் பணத்தெல்லாம் கொடுத்து பார்த்துக்கிட்டேன்ல, ஆனால் என் மேலே அக்கறை இல்லாமல் நீங்கள் எடுத்த முடிவால் இப்போ கிருஷும் இப்படிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான், அவ்வளோ அடம் பிடிக்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான், ஒவ்வொருத்தர்கிட்டையும் பிரச்சனை செய்கிறதா சொல்கிறாங்க, என்ன செய்யன்னு தெரியாமல் அவ்வளோ குழப்பத்தில் இருக்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தாம்மா, அதுலேயும் மீனா கிட்ட நன்றி சொல்லியிருக்கீங்க, நான் நிறைய போய் சொல்லி ஏமாத்திட்டேன்னு சொல்லியிருக்கீங்களே, ஏன் என்னை பற்றி உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பி போயிருக்க வேண்டியதானே, இப்படியே ஒவ்வொருத்தரும் பிரச்சனை செய்ய என்னைக்கு இந்த வீட்டில் வசமாக மாட்டிக்க போறணும்னு நான் அவ்வளோ பதட்டமாக இருக்கேம்மா,
இப்போ என்னடானா ஃபோன் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்ருக்கீங்க. இங்கே நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் சந்தோஷமாக உங்கள் தங்கச்சி வீட்டில் இருக்கீங்க. நான் தான் உங்கள் 2 பேராலையும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போதும் கல்யாணி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தானே. உண்மையை சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணியிருந்தா நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கணும்? எதுக்கு மற்றவங்கள பார்த்து நீ தலை குனிஞ்சு நிற்கணும்? உண்மையை சொல்லியிருந்தா சந்தோஷமாக உன் பையனை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்ல. உண்மையை சொல்லியிருந்தா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. அப்புறம் எப்படி என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது? நானும் உங்கள் கூடயே தான் இருந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். என் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் நீங்கள் சொல்கிற எதையும் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆமாம், இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? உங்களுக்கு எதுவும் பணம் வேணுமா? நான் அனுப்பி வைக்கிறேன், ஃபோனை வைங்கன்னு சொல்ல. நீ கொடுக்குற பணத்துக்காக ஃபோன் பண்ணலை, உன் மேலே உள்ள பாசத்தினால ஃபோன் பண்ணேன். ஆனால் இன்னும் நீ திருந்துறன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஃபோன் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நீ பார்த்துக்க வேண்டாம், உன் பையனையாவது பாசமாக பார்த்துக்க. இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு கோவமாக ஃபோனை வச்சிடுறாங்க ரோகிணியோட அம்மா. இப்படி ரோகிணி ரொம்ப கோவமாக அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. கதவு பக்கத்தில் விஜயா அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்ததை கவனிக்கிறாங்க. உடனே ரோகிணியும், அத்தை நீங்களான்னு கேட்க, ஆமாம் நான் தான். உங்ககிட்ட வேலை செய்ய சொல்லிட்டு போனா நீ என்ன ரெஸ்ட் எடுக்க போயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை இல்லைத்த, ஃபோன் வந்தது அதான் பேச போனேன்னு சொல்ல. ஏன் கதவை மூடிட்டு தான் ஃபோன் பேசுவியா? அப்படி யார்கிட்ட இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருந்த? நாங்கள் யாரும் எதையும் கேட்டக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ஏதாவது தப்பு செஞ்சுருக்கியா? பொய் சொல்லி மறுபடியும் உண்மையை மறைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்த, கிளைண்ட்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். நிறைய வேலை இருக்குன்னு அவங்க பார்லர்லேருந்து வேற ஃபோன் பண்ணாங்க. அதனால தான் வீட்டு வேலை வேற இருக்கே, என்ன செய்யன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஆமாம், எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க, நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கேன். நீ பேசுகிற எதையும் நான் கேட்கல. ஆனால் உன்னை கூப்பிடணுன்னு தான் வந்தேன். நீ என்னடானா ரெஸ்ட் எடுக்க போயிட்டியோன்னு நினச்சேன். சரி, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நீ உன்னுடைய பார்லர் வேலையை பார்க்கலாம். வீட்டு வேலை செய்யாமல் எங்கேயும் போக வேண்டாம், புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ரோகிணிக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நல்ல வேலை, அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்த எதையும் கேட்கல போல. எதுக்கு தான் என் அம்மா ஃபோன் பண்ணுறாங்களோ தெரியல. வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணால் நான் வசமாக மாட்டிப்பேன்னு தான் நான் அப்பப்போ ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் இந்த கிறிஷாக இருக்கட்டும், என் அம்மாவாக இருக்கட்டும், என் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தான் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை விஜயாத்தக்கிட்ட மாட்டிக்கலன்னு நினச்சி அங்கே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு பார்லருக்கும் ரோகிணி கிளம்பி போகிறாங்க. இங்கே சிட்டியோட ஆளுங்க வந்து சிட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த அருணை பற்றி நல்லா விசாரிச்சிட்டோம். அருண் எப்போ அங்கே வேலைக்கு வருவார், தனியாக எப்போ அங்கேருந்து கிளம்பி போவாருன்னு எல்லாத்தையும் நாங்கள் 2 நாள் நல்லா பார்த்துட்டோன்னே. அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி செஞ்சுருவோன்னு சொல்ல. இதே மாதிரி நாளைக்கு நான் சொல்கிற எல்லாத்தையும் செஞ்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அருண் வந்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சிட்ருக்கான். நான் உள்ளே இருந்துட்டு வந்ததால் என்னை மதிக்காமல் கூட பேசிட்டான். அதனால் அவனை வெளுத்து வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்க. நான் தான் காரணம்னு சொல்லிடக்கூடாது. முத்து தான் பணம் கொடுத்து இதெல்லாம் செய்ய சொன்னான்னு, முத்து மேலே தான் தப்பு இருக்குது, முத்து சொல்லி தான் இது எல்லாத்தையும் செஞ்சோன்னு முத்துவை மாட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் தெரியும்ல, உங்களை நான் எப்படியாவது பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவேன். நான் உங்கள் கூட இருக்கும்போது எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல. அண்ணே தெரியும்ண்ணே, நீங்கள் தான் வெளியில் வந்துட்டீங்கல்ல, எங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் வேறு கொடுத்துருக்கீங்க. எங்கள் குடும்பம் இப்போ சந்தோஷமாக இருக்குன்னா நீங்கள் கொடுத்த பணத்தால் தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு பாருங்கள், உங்களை அவமானப்படுத்தி அனுப்பின அந்த அருணை நாங்கள் சும்மா விட போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த முத்துவையும் இந்த விஷயத்தில் மாட்டி விட தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே சிட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த சத்யா மட்டும் என் கூட இருந்திருந்தா நான் அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருப்பேன். அந்த சீதாவோட கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிடாம நான் செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு என்னவோ பெருசாக படிச்சுட்டானா, பெரிய வேலை கிடச்சிருச்சான். பார்க்குற இடத்துலலாம் அந்த முத்து கூட இருக்கிறதுனால அவமானப்படுத்திட்டு இருக்கான்ல. இன்னைக்கு இருக்குது அந்த முத்து நல்லவனே இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் செய்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரே குடும்பத்தில் இருக்க 2 பேருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது தெரியுமா? அருண் என்றைக்குமே முத்துவை மன்னிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. இங்கே சீதா அருணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன அருண், இவ்வளோ நேரம் ஆகுது, நீங்கள் வீட்டுக்கு வரல, வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா இல்லையா? கோயிலுக்கு போகலான்னு சொன்னீங்க, ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கேன் அருண். நீங்கள் வந்தீங்கன்னா உடனே கிளம்பிடலாம். உங்களுக்காக நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சீதா ஃபோன் பண்ணுறாங்க.
வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சீதா, வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு அருண். அங்கேருந்து அருண் கிளம்பும்போதே சிட்டி சொன்ன ஆளுங்க அங்கே பின்னாடியே போகிறாங்க. யார் வராங்கன்னு தெரியாமல் சீதா பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சந்தோஷமாக ரொம்பவே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு அருண். அந்த சமயம் அந்த ஆளுங்க எல்லாருமே வந்து அருணை வெளுத்து வாங்க முயற்சி செய்கிறாங்க. அந்த சமயம் சவாரி முடிச்சுட்டு வந்த முத்துவும் அந்த ஆளுங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. இவங்க எல்லாருமே சிட்டியோட ஆளுங்களாச்சே, இவங்க இங்கே என்ன செய்கிறாங்க, இவங்க யாருன்னே தெரியாமல் இந்த அருணும் வந்து என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காரு. இப்படி பேச போய் தான் அவங்க கோவத்தில் இன்னும் சும்மா விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காரை நிப்பாட்டிட்டு அங்கே வந்த முத்துவும் என்ன செய்கிறீங்க, நீங்களாம் யார் அப்படின்னு கேட்க, முத்து வந்துட்டான். நான் நினச்சேன் இங்கே வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னா இந்த முத்துவை மாட்டி விட்டுறலான்னு, அதுக்குள்ளே இந்த அருணை காப்பாற்ற வேற முத்து வந்துட்டானா, அப்போ சிட்டியனை சொன்னது எதுவுமே நடக்காதா அப்படின்னு இங்கே வந்து அருணை வெளுத்து வாங்கிட்டு இருந்தவங்களும் அங்கேருந்து கிளம்பிடணும்னு முயற்சி செய்கிறாங்க. அந்த சமயம் அங்கே உள்ள ஆளை வந்து வெளுத்து வாங்கி, ஆமாம் யார் ஒன்று அனுப்புனது, ஏன்னா யார் யாரோ வருவாங்க பிரச்சனை செய்வாங்க, இந்த அருண் என்னடானா நான் அனுப்பின ஆளுன்னு நம்பிடுவான். உண்மையை சொல்லு, உன்னை சிட்டி கூட பார்த்துருக்கேன், சிட்டி கூட தானே நீ வந்து பணம் வாங்குறதுக்கு அங்கே எங்கேன்னு போயிட்டுருப்ப, உன்னை நான் பார்த்துருக்கேன். நீ இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையா, இல்லை போலீஸை வர வைப்பேன்னு சொல்ல. அண்ணே முத்தண்ணே என்னண்ணே அப்படின்னு சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன், போலீஸை வர வைப்பேன் அப்படின்னு அங்கே வந்து அருணை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுங்க யாருன்றதையும் முத்து கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ தான் இங்கே அருணுக்கு தெரியுது, அப்போ சிட்டி அனுப்பின ஆளுங்க தான் இவங்க. நானும் யாருன்னு தெரியாமல் எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து இங்கேருந்து கிளம்பி போயிடணும்னு நினச்சேன். சரியான நேரத்தில் முத்து வந்து என்னை காப்பாற்றிட்டாரு. அதே மாதிரி இந்த ஆளுங்களும் சிட்டியோட ஆளுங்கன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி அங்கே வந்த எல்லாரையும் முத்துவும் இங்கே அருணும் ஒன்று சேர்ந்து எல்லாரையும் வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. உடனே இங்கே மயங்கிடுறாரு அருண். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுங்களை வெளுத்து வாங்கின உடனே ஏற்கனவே அவங்களும் அருணை வெளுத்து வாங்க அதுலேயே மயங்கிடுறாரு. உடனே முத்துவும் அருணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. உடனே முத்து வந்து கேட்குறாரு, இவர் என் சொந்தக்காரர் தான், அது மட்டும் இல்லை வீட்டுக்கு கிளம்பி போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அருணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்காரு அப்படின்னு சொல்ல, நல்லா தான் இருக்காரு ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க டாக்டர். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, முதல்ல சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், நான் தான் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம்னு நினச்சிடக்கூடாதே சீதா, ஏற்கனவே இந்த அருண் எப்போ பார்த்தாலும் என்ன தான் தப்பாக நினைப்பான், நான் அவனை காப்பாற்றினா கூட அதெல்லாம் தப்புன்னு நினைக்கிற ஆளாச்சே இவன். ஆனால் இப்போ என் நல்ல மனசை கண்டிப்பாக இந்த அருண் புரிஞ்சிருப்பார். ஏன்னா நான் வரப்போய் தான் அந்த ஆளுங்க யாருன்னு அருணுக்கும் புரிய வந்திருக்கும். தனக்கு வர பிரச்சனையை வந்து புரிஞ்சுக்கிட்டு முத்து வந்து உதவி செஞ்சுருக்காருன்னு கண்டிப்பாக அருண் புரிஞ்சிருப்பார். ஆனாலும் அருணுக்கு இப்படி ஆயிருக்கக்கூடாது. சரி நம்ம இங்கே வந்து சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோன்னு சீதாவுக்கு ஃபோன் பண்ண உடனே சீதாவும் என்னம்மாம்மா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, அது வேறு ஒன்றும் இல்லை, நான் வர வழியில் அருணை பார்த்தேன், அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, நீ வர முடியுமான்னு சொல்ல, என்னம்மாம்மா அருணுக்கு என்னாச்சு அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக கேட்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அருண் ரொம்ப நல்லா இருக்காரு, நீ வந்தனா என்ன நடந்ததுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன்னு சொல்லும்போது, நான் உடனே வரமாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சீதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா அருணோட கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்து முத்து உக்காந்துட்ருக்காரு. மெதுவாக இங்கே அருணும் கண் முழிச்சு அருணை பார்த்து நன்றி சொல்லி அழுகிறாரு. அங்கே வந்த சீதாக்கு ஒன்றுமே புரியல. அங்கே நின்று எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அங்கே அருண் வந்து பேசிகிட்ருக்காரு, முத்து உங்களை புரிஞ்சிக்காம எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன், ஏன் உங்கள் மேலே உள்ள கோவத்தில் உங்களை எப்படியாவது போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு கூட திட்டம் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு பிரச்சனைனா எப்பயுமே உதவி செய்ய வந்திருக்கீங்க, என்னை காப்பாற்றிருக்கீங்க. உங்கள் நல்ல மனசை நீ என்றைக்குமே புரிஞ்சுக்கிட்டதில்ல. இன்றைக்கி கூட அந்த ஆளுங்க வந்த உடனே அந்த ஆளுங்க யார் அனுப்பின ஆளுங்கன்னு என் முன்னாடி தெளிவாக புரிய வச்சிங்க. ஏன்னா உங்கள் மேலே எந்த தப்பும் வந்துடக்கூடாது, நான் உங்களை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் எனக்கும் பிரச்சனை செய்ய இப்படிலாம் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரியான நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றுறீங்க. இல்லைனா அவங்க எல்லாரும் இருந்த கோவத்தில் அந்த சிட்டி வேற அனுப்புனதுனால எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் தெரியுமா. நான் இப்போ கண் முழிச்சு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் முத்து அப்படின்னு முத்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே ரொம்பவே சந்தோஷமாக நன்றி சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, அன்னைக்கு கூட உங்களுக்கு பிரச்சனை வந்தப்ப நான் காப்பாற்ற வந்தேன், ஆனால் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சீதா கிட்ட வேறு மாதிரி சொல்லிட்டீங்க. ஆனால் இன்றைக்கி என்னை புரிஞ்சுக்கிட்டு நன்றி சொல்கிறீங்கல்ல, நீங்கள் மனசு மாறிட்டீங்க, திருந்திட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க மெதுவாக சீதாவும் அங்கே போகிறாங்க. அருண், உங்களுக்கு என்ன ஆச்சு அருண், நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு அவ்வளோ நேரமாக காத்துட்டு இருந்தப்ப முத்துமாமா தான் ஃபோன் பண்ணி நடந்ததை சொன்னாங்க. ஆனால்
இதுவும் ஓரளவு நல்லது தான் போல. ஏன்னா, உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரலன்னா, என் முத்து மாமாவோட மனச நீங்க புரிஞ்சிருக்க மாட்டீங்க. பார்த்தீங்களா? உண்மையாவே உங்களுக்கு உதவி செய்ய வந்து, நீங்களே மனசு மாறுற அளவு வந்து பிரச்சனையில உங்கள மாமா வந்து காப்பாத்தியிருக்காருன்னா, அ எப்படி எங்க மாமா இவ்ளோ நல்லவர்ன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படின்னு அழுதுகிட்டே இங்க வந்து இங்க அருணுக்காக மன்னிப்பும் கேட்குறாங்க சீதா. நன்றியும் சொல்றாங்க. அதுக்கு உடனே முத்துவும், "நீங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்றதுக்காக தான், நான் எப்பயோ என் கோவத்தெல்லாம் மறந்துட்டேன் அருண். சொல்லப்போனா, நீங்க எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சேன். நீங்க தான் என் மேல உள்ள கோவத்துல, ஏதாவது ஒரு பிரச்சனையில என்ன மாட்டி விடணும்னு நெனச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப உண்மையாவே மனசு மாறிட்டீங்கல்ல, அதுவே போதும். உங்களுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை செய்யணும்னு ஆளுங்கள அனுப்புன அந்த சிட்டிய நான் சும்மா விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இது என்னுடைய பிரச்சனை. நான் பாத்துக்கிறேனே. ஏன்னா, நீங்க அங்க, இங்கன்னு சவாரிக்கு போறவங்க. நீங்க ஏதாவது பிரச்சனை செஞ்சு, அந்த சிட்டியால உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் வந்துரக்கூடாதுல்லன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அருண். அது மட்டும் இல்ல, நீங்க என்ன புரிஞ்சுகிட்டதே எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. இத பார்த்த சீதாவும், "முத்து மாமா, உங்ககிட்ட அருண் இவ்ளோ சந்தோஷமா மனசு மாறி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்க நல்ல மனச நாங்க மட்டும் தான் புரிஞ்சுக்கிட்டோம்னு நெனச்சோம். இன்னைக்கு இந்த அருணும் புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு அவ்ளோ நிம்மதியா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு, எந்த பிரச்சனையும் இல்ல. அருண வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொன்னதால, இங்க முத்துவும், சீதாவும் அருண வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. உடனே அருண் சொல்றாரு, "என் வேலையில எனக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனா நான் உங்கள மட்டும் தான் பிரச்சனையா பார்த்தேன். இப்ப எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு அந்த சிட்டிய நாம 2 பேரும் போய் பார்ப்போம். நாம 2 பேரும் பிரியணும். உங்கள நான் தப்பா நினைக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையால நீங்க உள்ள போகணும்னு அந்த சிட்டி வந்து நினைச்சான்ல, அதே மாதிரி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து போயிட்டு அந்த சிட்டிய வெளுத்து வாங்கணும். இனி நாம 2 பேரும் என்னைக்கும் இப்படிதான் பிரச்சனை இல்லாம இருக்க போறோம்னு அந்த சிட்டிக்கு புரிய வைக்கணும். அ நீங்க வந்து எனக்கு பிரச்சனை செய்ற மாரி நான் புரிஞ்சுகிட்டு உங்கள தப்பா நினைக்கணும்னு சிட்டி நினைச்சு தானே ஆளுங்களெல்லாம் அனுப்புனா. அதனால அந்த சிட்டி வந்து உங்கள என்னைக்குமே புரிஞ்சுக்கிற மாரி நம்ம செய்யணும்." அப்படின்னு இங்க முத்துவோட கைய பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு அருண். இத பார்த்து அருணோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "பரவால்ல அருண். நீ ஏன் இப்படி முத்துவ புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கல்ல, சந்தோஷமா இருக்கு. எல்லாமே நல்லதுக்கு தான்ப்பா முத்து." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நாளைக்கு கண்டிப்பா அந்த சிட்டிய போய் பார்க்குறோம் அருண். அவனுக்கும் ஒரு பாடம் புகட்டினா தான் இனி நம்ம வழிக்கும் வரமாட்டான். யாருக்கும் பிரச்சனை செய்ய மாட்டான். அவன் வெளியில வந்துட்டானா, அவன் உள்ள தான் இருப்பான்னு நெனச்சேன். வெளியில வந்து இப்படிலாம் செய்வான்னு நான் நெனைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்துவும் கிளம்புறாரு. வீட்டுக்கு வந்த முத்து நடந்த எல்லாத்தையும் மீனா கிட்ட சொன்ன உடனே மீனா இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அப்ப இந்த அருண் மனசு மாறிட்டாரா? உங்க நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டாரா? எனக்கு இத கேட்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இனி அருணால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அருண் நம்மள தப்பா நினைக்க போறதும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானும் அதே தான் யோசனை பண்ணேன். இந்த அருண் வந்து கண் முழிச்ச உடனே, "நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா?" அப்படின்னு கேட்டுட்டாருன்னா என்ன செய்யன்னு நெனச்சேன். ஆனா அருணுக்கு நடந்த எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, என்கிட்ட மன்னிப்பும் கேட்க, வீட்டுக்கும் நான் தான் கூப்பிட்டு போனேன். அவங்க அம்மாவும் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுனாங்க. "இனி அருணால எந்த பிரச்சனையும் வராது. நிம்மதியா இருக்கலாம்." அப்படின்னு சொல்ல, நாளைக்கு அந்த சத்யாவ பாக்க, அந்த சிட்டிய பாக்க நானும் அருணும் கிளம்பி போறோம்னு சொல்ல, வேண்டாங்கன்னு சொல்றாங்க. "நீயும் வேணும்னா வா. உன் முன்னாடியே அந்த சிட்டிய எப்படி வெளுத்து வாங்க போறேன்னு பாரேன்." அப்படின்னு சொல்ல, "நான் வரேங்க. ஏன்னா, அ சத்யாவோட வாழ்க்கையில பிரச்சனை செய்யணும்னு நெனச்சு, இப்போ உங்களையே உள்ள அனுப்பணும்னு அவன் திட்டம் போட்டுட்டான்ல. அதுவும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அருணா இருக்கணும்னு நெனச்சதுல, இத என்னால ஏத்துக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு, மீனா, முத்து, அருண் 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து இங்க வந்து சிட்டிய பார்க்கறதுக்காக அவரோட ஆஃபீஸ்க்கு அடுத்த நாள் கிளம்பி போறாங்க. இத எதிர்பார்க்காத சிட்டியும் திரு திருன்னு முழிக்கிறாரு. "என்ன முத்து, இங்க என்ன வந்திருக்க?" அப்படின்னு கேட்க, "நீ ஏன் உன் ஆளுங்கள அனுப்பி வச்ச?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் எங்க அனுப்புனேன்? நானே இப்ப தான் வெளியில வந்திருக்கேன். எனக்கு வேற வேலை இல்லையா? உனக்கு பிரச்சனை செய்ய மட்டும் தான் நான் வெளியில வந்தேன்னு நினைச்சியான்னு?" கேட்ட உடனே மீனா இருந்த கோவத்துல சிட்டிய பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. "நீ என்ன பொய் சொன்ன? அப்படியே நம்பிருவோமா? வெளியில வந்த உடனே உன் வேலைய காமிக்க ஆரம்பிச்சிட்டல்ல. நீ எங்களெல்லாம் யார நினைச்சிட்டு இருக்க?" முத்துவும் இங்க வந்து அருணும் சரியா பேசிக்க மாட்டாங்க. 2 பேத்துக்கு இடையிலயும் நெறைய பிரச்சனை இருக்குன்னு நெனச்சு, பிரச்சனைய பெருசாக்கலாம்னு நெனச்சியே, இப்ப பாரு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே, இங்க அருணையும் பார்க்குறாரு, முத்துவையும் பார்க்குறாரு சிட்டி. அருணும், முத்துவும் ஒண்ணு சேர்ந்து சிட்டிய வெளுத்து வாங்குறாங்க. அங்க இருந்த சிட்டியோட ஆளுங்க, இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளுக்கும் இந்த பிரச்சனை தான் வரும்னு உடனே அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. வசமா தனியா மாட்டிக்கிறாரு இங்க சிட்டி. "என்ன சிட்டி, என்ன வேணாலும் செய்யலான்னு நினைச்சியா? நீ வெளியில வரும்போதே சொன்னேன். மறுபடியும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னா உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு. நீ திருந்தவே மாட்டல்ல? முத்து, நீங்களும் நானும் ஒண்ணு சேரவே மாட்டோம். நான் உங்கள புரிஞ்சுக்கவே மாட்டேன்றதுக்காக 2 பேத்துக்கு இடையிலயும் பிரச்சனைய பெருசாக்கலாம்னு நினைச்சு, இப்ப இந்த சிட்டி மாட்டிக்கிட்டான் பாருங்களேன் நம்மகிட்ட." அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காரு அருண்.
உடனே முத்துவும் சிட்டியும் முத்துவும் அருணும் ஒன்று சேர்ந்து சிட்டியை வெளுத்து வாங்குறாங்க. சார் விட்டுருங்க சார்ன்னு சொல்ல உடனே இங்கே வந்து முத்து சொல்கிறாரு, இவெல்லாம் வெளியில் இருக்க தகுதியே இல்லாதவன், இவனை எப்படி நீங்கள் வெளியில் அனுப்புனீங்க? இப்போ மறுபடியும் உங்களுக்கே பிரச்சனை செஞ்சுருக்கான்ல, என்ன அருண் செய்ய போறீங்கன்னு கேட்க, இனியும் இந்த சிட்டி வெளியில் வரப்போகிறதில்ல, உள்ளே தான் இருக்க போகிறான், நான் இவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அங்கே தப்பு செஞ்ச சிட்டியை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி முத்துவை ரொம்பவே நம்பின அருணும் சிட்டி கூட அருணும் முத்து கூட சேர்ந்து சிட்டியை வந்து அங்கே போலீஸில் மாட்டி விடுறாங்க. மறுபடியும் சிட்டி உள்ளே போயிடுறாரு. முத்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாரு. இப்போ அருண் சொல்கிறாரு, பார்த்தீங்களா, நாம் 2 பேரும் ஒன்று சேர மாட்டோம்னு நினச்சிட்டு இருந்தாங்க, இப்போ நீங்கள் செஞ்ச உதவியால் நான் மனசு மாறி உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் முத்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக முத்துவும் அருணும் பேசிகிட்டு இருக்க இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க இங்கே வந்து மீனா. இங்கே மீனாவும் முத்துக்கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்க உடனே கிளம்பி போகிறாங்க. உடனே சந்திரா பூக்கடையில் இருந்துட்டு, என்ன மீனா அப்படின்னு கேட்க, அம்மா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த சிட்டி செஞ்ச பிரச்சனையால் என் வீட்டுக்காரரும் அருணும் ஒன்று சேர்ந்துட்டாங்கம்மான்னு சொல்ல, உண்மையாவான்னு கேட்க, ஆமாம்மா நானும் அங்கே தான் இருந்தேன், அங்கே சிட்டியை வெளுத்து வாங்கி வெளியில் வந்த சிட்டி தப்பு செஞ்சதால் மறுபடியும் போலீஸில் அருணை மாட்டி விட்டுட்டாரு, அந்த ஆளுங்களெல்லாம் அனுப்புனது சிட்டிதான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு. என் வீட்டுக்காரர் உதவி செஞ்சதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார் அருண். இத்தனை நாள் இவங்க 2 பேரும் ஒன்று சேர மாட்டாங்களோ, இந்த அருணால் இன்னும் எங்கள் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை வரப்போதோன்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன் அருணை பார்க்குறப்பெல்லாம் முத்து ரொம்ப நம்பிக்கையாக சொல்வார், இந்த அருண் தேடி வந்து பிரச்சனை செய்வான், அதனால் அந்த அருண் இருக்கிற வழியில் நம்ம போகவே வேண்டான்னு. ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கம்மா, கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, இப்படி 2 மாப்பிள்ளைங்களையும் ஒத்துமையாக தான் இருக்கணும், அதே மாதிரி உங்கள் 2 பேரையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். அதுலேயும் சீதாவோட மாப்பிள்ளை அருண் செஞ்ச பிரச்சனையால் அவர் மேலே இருந்த நம்பிக்கையே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் மறுபடியும் அருண் திருந்தி முத்து மாப்பிள்ளையை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நீ சொல்கிறதெல்லாம் கேட்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சந்திரா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே முத்துக்கிட்ட அருண் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க முத்து, எவ்வளவோ வந்து உங்களை புரிஞ்சிக்காம இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் உங்களை வந்து திட்டணும் அவமானப்படுத்தணும்னு நினச்சி உங்களுக்கு நிறைய பிரச்சனை செஞ்சுட்டேன். இனி என்னால் அப்படி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுன்னு சொல்ல, அது எப்படிங்க, நீங்கள் இருக்கும்போது எனக்கு பிரச்சனை வருமா என்ன? நானும் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். இனி நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருந்து ஏதாவது பிரச்சனைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வோம். நாம் ஒரே வீட்டில் உள்ள மாப்பிள்ளைங்க, நாமளே இப்படி இருந்தால் எப்படி? நம்மளை பார்த்து நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி முத்துவும் பேசிட்டு அங்கேருந்து அருணும் ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பி போகிறாரு. முத்துவும் அருணும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீனா, சீதா, சந்திரானி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் முத்து நினைக்கிறாரு, எப்படியோ இந்த அருண் வந்து மனசு மாறிட்டாரு, சீதாவை நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு அருணை பற்றி யோசிக்கிறாரு முத்து. இந்த அருணால் முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன், இந்த பிரச்சனையை பெருசாக்கி முத்துவை உள்ளே அனுப்பணும்னு நினச்சேன். அருண்கிட்ட முத்து நல்ல பேர் வாங்கினது மட்டும் இல்லாமல் அருணும் முத்துவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததால் என்னையும் உள்ளே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்து மேலேயும் அருண் மேலேயும் ரொம்பவே கோவத்தில் இருக்காரு சிட்டி. ஆனால் அருணும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க.